கம்பம் அருகே மதுபோதையில் தகராறு செய்த இருவர் மீது புகார் அளித்த கல்லூரி மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கேகேப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கீதா ரூபினி என்பவர் வீரபாண்டி சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கம்பம் அருகே உள்ள கேகேப்பட்டி அரசு பள்ளி முன்பு மதுபோதையில் தகராறு செய்து வரும் நபர்கள் குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் அவர்களை அழைத்து எச்சரிக்கை செய்தனர். பின்னர் அந்த நபர்கள் கல்லூரி முடிந்து சென்ற மாணவியை தகாத வார்த்தைகளில் பேசி தகராறு செய்தனர். பின்னர் மாணவியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாணவி கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து மாணவியிடம் தகராறில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. பசங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு கஞ்சா போட்டுட்டு ரொம்ப ரோட்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டைம் அந்த பையனை கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் கிட்ட, போலீஸ் சார் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி இந்த பசங்கலாம் பண்றாங்கன்னு. அவர் வார்ன் பண்ணிட்டு போனாரு. அந்த பையன் அந்த கோபத்துல ரொம்ப ஒரு 2 மாசம் கழிச்சு கரெக்டாக மார்ச் 5ஆம் தேதி நான் ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அப்போ அவுட்டரில் நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது என்னை அசிங்கமாக பேசினான். எங்கள் பாட்டி வீட்டில் அவனை ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு கேட்க போனாங்க. அப்போ நானும் பின்னாடியே போனேன். அப்போ ஒரு இரும்பு வாளியை வச்சு என் தலையில் அடிச்சிட்டான். இப்போ இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ரொம்ப மனசு கொதிச்சு போய் வர்றீங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த பாதுகாப்பு, அந்த ஹோப்பையும் கொடுக்க மாட்டேறீங்க. உனக்கு நாங்கள் இருக்கோமா? இப்போ கூட நான் மாஸ்க் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கு என் ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்கு.